என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய செடிகளில் வந்து பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் ஆகிட்டு இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு. அது வந்து மறுபடியும் புதுசாக தளிர்கள் வந்து வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஏற்படலாம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ. இந்த மாதிரியான பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் வந்து லீவ்ஸில் ஏற்படும் போதே, கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் இருக்கும் போதே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, அந்த லீவ்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடும் பொழுது அந்த குப்பைகளை வந்துட்டு வேறு இடத்துல வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க, இல்லை காஞ்சதுன்னா எரிச்சு கூட விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு செடிகளுக்கு வந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்க மற்ற எல்லா செடிகளுக்குமே பரவக்கூடிய சான்சஸ் வந்து ஏற்படும். ஸோ மெயினாக வந்து இந்த டிப்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பகுதியை வந்து நல்லா லூசன் பண்ணி விடுங்க. நல்லா மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாச்சும் மண்ணை வந்துட்டு மேல் மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இலைகள் வந்து காஞ்சு கொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலைகளையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அந்த சாயில் பெட்டில் வந்துட்டு அந்த பிளாக் ஸ்பாட்னால் அஃபெக்ட் ஆகிட்டு விழுந்தக்கூடிய இலைகளை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தினேன். இந்த ஃபர்டிலைசர் வந்து பயன்படுத்தினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னுடைய செடிகளில் புது தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து வந்தது. எல்லா செடிகள்லையுமே, இதில் மட்டும் கிடையாது, எல்லா செடிகளிலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே க்ரோத் வந்து இருக்குது. க்ரோத் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து நல்லாவே எடுத்து வருது. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், அதை எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக இதை பார்க்கலாம். அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்டிலைசரில் என்ன கண்டென்ட் இருக்குது, அதனால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா செடியினுடைய வளர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்சைம்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பொருட்கள் வந்து இந்த ஃபர்டிலைசரில் வந்து அடங்கியிருக்கு. இந்த வளர்ச்சி தரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சின், சைட்டோகினின்ஸ், பீடைன்ஸ் அண்ட் ஜிப்ரலின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. இந்த ஹார்மோன்ஸோட நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சின் வந்து செடியினுடைய வளர்ச்சியை வந்துட்டு வேகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சைட்டோகினின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக செடிகளில் வந்துட்டு ஒரு பேசிக் க்ரோத் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல விகரஸாக நல்லா வளர்கிறதுக்கு வந்துட்டு இந்த சைட்டோகினின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் கண்டிஷனலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தாக்கு பிடிச்சி செடிகள் வந்து வளர்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பீடைன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியினுடைய இந்த ஆஸ்மோட்டிக் ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்மோட்டிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செடிக்கு வந்து தண்ணி கொடுத்தாலோ இல்லை ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம மண் பகுதியில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அது கரெக்டாக மேலே இருக்க பகுதிக்கு வேர் மூலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய ஒரு சக்தியை கொடுக்கறது வந்துட்டு இந்த பீடைன்ஸ் ஹார்மோன் தாங்க. ஜிப்ரலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே தெரியும், அது ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால தான் செடிகளில் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது பலவித நன்மைகள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபர்டிலைசருடைய ஃபஸ்ட் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியினுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து அது மீண்டு வரத்துக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஃபர்டிலைசர் இருக்குது. இதனுடைய ரெண்டாவது பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக எடுத்து வரத்துக்கும் சரி, இல்லை காய்கள், பழங்கள், இந்த மாதிரி ஹீல்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ புதுசாக செடிகள் வந்து வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வேரினுடைய வளர்ச்சியை வந்துட்டு நல்லா தூண்டி விட்டு வேர்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புதுசாக செடி வச்சுருக்கவங்க எல்லாருமே சரி இந்த ஃபர்டிலைசர் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். உங்களுடைய செடிகளில் வந்துட்டு நல்லாவே வளர்ச்சி வந்து ஏற்படும். அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், விதைகளினுடைய முளைப்பு திறனை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு 4 சொட்டுக்கள் வந்துட்டு இந்த சீவீட்ஸை வந்து நம்ம கலந்துடலாம். கலந்து விட்டுட்டு
இந்த விதைகளை வந்துட்டு அதில் வந்து போட்டு வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே அந்த விதைகள் வந்து நல்லா ஊறி வரட்டும். அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த விதைகளில் மண்ணில் வந்து நம்ம நடும் பொழுது நல்லாவே முளைப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அதுக்கு விதைகளுக்கு சில பேரெல்லாம் விதைகள் நம்ம போட்டு விடும் பொழுது அந்தளவுக்கு வந்து முளைச்சி வரமாட்டேங்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த கொத்தமல்லி விதைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நம்ம இதில் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சு அடுத்த நாள் எடுத்து நம்ம ஊற வச்சு போடும் பொழுது நல்லாவே வந்து எல்லா விதைகளுமே முளைச்சி வரும். ஃபெயிலியரே உங்களுக்கு ஆகாது. ஸோ சீட் ஜெர்மினேஷனுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்ஸில் வந்துட்டு செடிகளை வந்து வளர்த்துவாங்க. ஸோ அந்த கட்டிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு லிக்விடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் விட்டு வச்சு அடுத்த நாள் நீங்கள் நடும் பொழுது அந்த செடிகள் வந்துட்டு வேர் பிடிக்காமல் அழுகி போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த லிக்விட் வந்து ரொம்பவுமே அமேசிங்காக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மண்ணில் வந்துட்டு அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால மண்ணில் வந்துட்டு நமக்கு நன்மைகள் தரக்கூடிய வந்துட்டு பாக்டீரியாஸ், ஃபங்கைஸ் இதெல்லாம் வந்து உருவாக வைக்கிறது. அது வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. அந்த ஸ்பாஞ்சு வந்துட்டு எப்பயுமே வேர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஈரப்பதங்கள் வந்து இருக்குது. ரொம்ப வந்து செடிகள் வந்து ட்ரை ஆகி போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கோல்டாக இப்போ நமக்கு வின்டர் சீசன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா, இந்த சீசனில் இருந்தும் நம்மளுடைய செடிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து இந்த சீசனில் தாராளமாக பயன்படுத்தி நம்மளுடைய செடிகள்லையும் வந்துட்டு இந்த பூச்சினுடைய தாக்கங்கள்லாம் ஏற்பட்டு செடிகள் வந்து ஒரு மாதிரி பாதிப்புக்குள்ளாயிருக்கும் இல்லைங்களா, அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரத்துக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே அமேசிங்காக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது என்ன ஃபர்டிலைசர், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது என்ன ஃபர்டிலைசர்னா SeaWeeds தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக நான் வந்து எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஜெல் டைப்பில் வந்து வச்சுருந்தேன். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு பயன்படுத்தலாம், ஃபாலியர் ஸ்ப்ரேவாக எப்படி பயன்படுத்தலாம், மண் பகுதிக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத காமிக்கிறேன். பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா வந்து குலுக்கிக்கோங்க. இப்போ ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மூடி வந்து எல்லாத்து வீட்லையுமே இருக்கும் இல்லையா, மெடிசன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மூடி இருக்கும். அந்த மெஷரிங் கப் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 ml எடுத்துக்கலாம். மீறி போனால் 1.5 ml வந்து எடுத்து இதில் கலந்துக்கலாம். நான் 2 லிட்டர் தண்ணியில் கலந்து போகிறதுனால ஒரு 3 ml வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலியர் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம இலைகள் மேலே நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது வந்து எந்த டைம் அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இடையில வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்னிங் எஃபெக்ட் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் அப்போ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெஸ்டிசைட் ஷாப்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா SJ ஆர்கானிக்கில் தான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு அங்கே வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு லிங்க் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் வந்து தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே வந்து நீங்கள் மண் பகுதிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து ml வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 3 ml வீதம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் தண்ணியை வந்து எடுத்திருக்கேன். ஸோ 15 ml வந்து நான் இதில் கலந்துக்க போகிறேன். ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்படியே பாதி எடுத்திருப்போம், 1.5 ml தான் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ நம்ம மண் பகுதி கொடுக்கும்போது 3 ml வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து செடியோட சைஸை பொறுத்து நம்ம 1 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன செடியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 250 ml அளவு கொடுத்தோம்னாவே போதுமானதாக இருக்கும். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கிட்டேன் செடியில், அதுக்கப்புறமா தான் கொடுக்குறேன். இந்த ஃபர்டிலைசர்னு இல்லைங்க, எந்த ஃபர்டிலைசராக இருந்தாலும் கொஞ்சம் மண் பகுதியை டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலைசரை கொடுங்க. ரூட் பேர்ன் ஏற்பட்டதெல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியும் இதனால். ஸோ எல்லா செடிகளுக்கும் வந்துட்டு கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை. நான் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசரை வந்து நான் கொடுத்துட்றேன் செடிகளுக்கு. ஸோ நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டே என்னுடைய செடிகளில் வந்து கிடச்சிருக்கு.
என்னுடைய செடிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு இந்த சீசனில் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய செடிகளில் எந்த மாதிரியான ரிசல்ட் இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.